வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ உலக நண்பர் பூமியின் பண்ணையில் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து அறந்தாங்கி போகிற வழியில் ஸ்ரீ ஜெய விளங்கி அம்மன் கோவில் அருகாமையில் தெப்பக்குளத்தை தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த கோயில் 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஆதி முன்னோர்கள் மாட்டு வண்டியில் லிங்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சிலையை அப்போது இறக்கி வச்சுட்டு இங்கே பூஜை செஞ்சுட்டு ஏதோ ஒரு அச்சு முறிஞ்சு அப்படியே இங்கேயே இந்த கோயில் அமைஞ்சதாகவும் அந்த கோயில் குருக்கள் சொன்னாங்க. ஜெய விளங்கி அம்மன் திருக்கோவில். இங்கே குளந்தட்டு வளம் பெருக தான் இந்த செயல்கள் செஞ்சிட்ருக்காங்க. அதாவது சேர சோழ பாண்டியர் காலத்தில் குளந்தட்டு வளம் பெறணும்னா இந்த மாதிரி நீர்நிலைகளை அமைச்சு அதுக்கு இயற்கை வளங்களும் மரங்கள் செடிகள் இந்த மாதிரிலாம் பல்வேறு விதமான விஷயங்களை செஞ்சு இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அதை தான் இப்போ இந்த ஊர் மக்கள் ரீவன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த குளத்தை அருமையாக சுத்தம் செய்து நிறைகளை நிரப்புறவும் தண்ணீர் சேகரிக்கிறது அந்த இது. இங்கே உள்ள வீடுகள் எல்லாமே பழைய காலத்து வீடுகள் தான் அதிகமாக நிறையா இருக்குது. அதாவது அத்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. இந்த குளத்தில் போய் இறங்கி நான் தண்ணி குடித்தேன். நல்லா ஊற்று தண்ணி போல் இருக்குது. எங்கள் ஊரில் ஊத்துக்குழி பக்கத்தில் ஊற்று தண்ணி இருக்குது. அது போல் தான் இதுவும் இங்கே இருக்குது. இது தண்ணி குடிக்க நல்லா இருக்குது. குளந்தட்டும் வளம் பெறணும்னு சொல்லி தான் நம்மளோட சேர சோழ பாண்டியர் அரசுகள் செம்மையாக செஞ்சு வச்சுருக்காங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். புதுக்கோட்டை டு அறந்தாங்கி போகும் வழியில் ஸ்ரீ ஜெய விளங்கி அம்மன் திருக்கோவில், கீழைப்பனையூர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.